ஹாப்பி நியூ இயர். அவருடைய இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதான் நடுவுக்கு போனாலும் 9 மணிக்கு தான் போய் நடுவோம், 2 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். ஹாய், யாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, சென்னையில் இருக்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். சரி, நம்ம சொந்த ஊரான நம்ம காட்டுப்பட்டில் ஏன் பண்ணக்கூடாது, அங்கே தான் போயிட்டு நம்ம இன்றைக்கி டொனேஷன் பண்ண போகிறோம். அங்கே வந்து நம்ம அப்பாவோட சொந்த ஊர் தான் அது. விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்ம நிலலாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க மக்களுக்கு நம்ம சாரி டொனேஷன் பண்ண போகிறோம். துணியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் சாரீலாம். முன்ன வந்தோம், டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தோம். இங்கே கோயிலாண்ட இருந்தாங்க அந்த அம்மா. இப்போ அது எப்படி அது இருக்குமா, பறந்து போயிடுமா? இங்கெல்லாம் வருமா அது?
அதை பக்கத்துல பாருங்க அது கஞ்சி முன்னெல்லாம் இல்ல போல இப்பதான் இருக்காது. அது கொக்கு கொக்கு தானேம்மா அது? கொக்குதான். கொக்கு சூப்பரா இருக்குது. இது தொண்ணூறு இப்போ இதுல ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு இருக்குது. பயிர் இருந்தது அதுல. பயிர் உழுது வச்சிருக்காங்க. இப்ப தண்ணி விட்டுருக்கீங்களா? அவங்க பயிர் வைக்கிறதுங்க. சரி சரி. காட்டுப்பட்டிருக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து விவசாயம் தான் பண்றாங்க. உங்க பேர் என்னம்மா? சூரி. சந்தோஷமாமா உங்களுக்கு? சந்தோஷம். சூப்பரா இருக்குதுல்ல இங்க இடம். எவ்வளவு கொக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. சுத்தி 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 பச்சை பச்சையா நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காத்தும் நல்லா தெரியுது. இயற்கையான காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல சிட்டில. இங்க இருக்கிறப்போ அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு நல்லா தெரியுது. அமைதியா இருக்கு இடமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த விவசாய மக்களுக்காக நம்ம வந்து ஒரு துணி கொடுக்கறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும். இது வரைக்கும் நம்மளது இடம் அது. அந்த லாஸ்ட் வரப்புலேருந்து அந்த தண்ணி கட்டிக்கிறாங்க பார்த்தியா, அது வரைக்கும் அதுலேருந்து இப்படி சின்ன வயசில் இங்கே தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வயசுன்னு சொல்றப்போ என்ன எத்தனாவது படிக்கிறப்போ? நான் வந்து என்னதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். வேலை செஞ்சுட்டு தான் வந்து சைக்கிளில் ஸ்கூல் படிக்க போகும். சின்ன பிள்ளை மாதிரி ஓடி போறாரு அங்க பாரு. அவருடைய இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. வணக்கம்மா. நம்ம நிலம் பார்க்கலான்ட்டு வந்தோம். அப்படியே சரி வந்து பொங்கல் ஆச்சே, பொங்கலுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த ட்ரஸ்ட் மூலியமா கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பயிர் வேலை தான் செஞ்சு பயிர் வேலை தான் செய்கிறீங்க. களை எடுப்போம், நடு நடுவோம், நாற்று எடுப்போம், எல்லாம் செய்வோம். எப்படி வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா, இல்ல கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வேலை பண்றதுக்கு? பிடிச்சிருக்கு. வேற வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. அதெல்லாம் அந்த பயிர் வேலை தான் நாங்கள் செய்யணும், வேற வெயில் கிடையாது. அதுதான் நாங்கள் செய்யறோம். நடு நடுவோம். பிடிச்சி தானே பண்றீங்க நீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டு தானே நீங்க பண்றீங்க? விருப்பப்பட்டு தான் பண்ணணும். நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணுவதான் அவங்களுக்குலாம் அரிசி போகுது, ஆமா, அவங்களுக்குலாம் அரிசி வருது, எல்லாருக்கும் வருது. பண்ணலைன்னா எது சாப்பிட முடியாது. அது எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஆமா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. போவோம், நடு நடுக்கு கடைக்கு போனாலும் 9 மணிக்கு தான், நடுக்கு போனாலும் 9 மணிக்கு தான் போய் நடுவோம். 2 மணிக்கு ஊட்டிட்டு வருவோம். 2 மணி ஆச்சுன்னா ஊட்டிட்டு வருவோம். அப்புறம் சாப்பிடுவோம், இருக்கிற செய்வோம், திருப்பி 2வது கடைக்கு போகிறானா போவோம். ரெஸ்டே கிடையாது உங்களுக்கு, தினமும் ஒரு உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கூலி கிடைக்கும். வயசாதான் கூலி. சாப்பிட்றோம் சோறு, களி, கேர்ப்பு கஞ்சி. பார்க்க தான் வந்தோம். பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு சாரிக்கெல்லாம் கொடுத்துட்டு போகலாம். அப்படியே உங்களுக்கு எல்லாம் எங்களால முடிஞ்சது. பொங்கல் வருது இல்லையா, எங்களுக்காக நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க. நீங்க எல்லாம் உழைக்கிறதாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். சொல்றாங்க தாமு வந்து சேத்துல விழுந்து எழுந்து பயிர் வேலை செஞ்சுட்டு சைக்கிள் எடுத்துன்னு படிக்க ஓடுவாரு அப்படின்னு சொல்லி கண் கலங்குது அவங்களுக்கு. அம்மா ஹாப்பி நியூ இயர். உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க குடும்பத்தோடு. நன்றிம்மா, நன்றிம்மா. வணக்கம். உங்க பேரு? பூமதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, வந்ததுலேருந்து சிரிச்சுனே இருக்கிறீங்க. இவங்க ஒரு ஆள் தான். ஸோ இந்தாங்க, உங்களுக்கு கூட பிடிச்சிருக்கா? நன்றி. ஹாய், உங்க பேர் என்னது? ரித்திகா ஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். அம்மா எங்க இருக்காங்க? வேலைக்கு போயிருக்காங்களா? சரி. வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நான் யாருன்னு தெரியுதா? யார் பொண்டாட்டி? இல்ல கரெக்ட் தான். இல்ல இல்ல தாம் பொண்டாட்டின்னு கரெக்டா சொல்றாங்க. அவரா பாருங்க. இல்ல இல்ல தாம் யாரு? அவரா பாருங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். எங்க நிலத்துல நிறைய நாள் நீங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறீங்க. எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நாளா தறி நெய்றீங்களாம்மா?
இப்போ லுங்கிலாம் இப்போ வீட்டு கண்ணுக்கு இல்லை இப்போ முடியல. அம்மா கொடுத்துடலாமா? தேங்க்ஸ்மா. ஆமா. ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. உங்க பேர் என்னம்மா? அமுதவல்லி. நீங்க தானா? சரி சரி. அக்கா அக்கா சேட்டு அக்கா வந்தாங்க. ஆமா ஆமா அன்னைக்கு வந்து அன்னைக்கு 3 பேர் வந்தோமே. அண்ணங்க இருக்காங்க. அவங்க மேக்கப் போட்டு வராங்களா? அவங்க சீக்கிரம் மேக்கப் போட்டு வாங்க. இவங்களுக்கு பேர் இருக்காமா? இல்ல பேர் இன்னும் பேர் வைக்கல. அப்பனா பிரவீன் நவீன் எங்க பேரே வச்சிங்களா?